செய்யப்பட்டு சட்டத்து முன் நிறுத்தப்பட வேண்டும். இப்படி பல ஆர்ப்பாட்டங்களை நாங்கள் நடத்திக் கொண்டு வருகிறோம். மீதும் யுத்தம் நடைபெற்ற காலத்திலும் சரி, காலத்திலும் சரி, இந்த ஊடகத்துறை மீதான தாக்குதல் அடிக்கடி மாற்றப்படுகின்றால், ஆனால் இங்கே சுதந்திரமான முறையில் இல்லை, ஊடக ஜனநாயகம் இல்லை. இந்த அரசாங்கம் சொல்லுகின்ற ஊடக ஜனநாயகம் அல்ல. ஆகவே அரசாங்கம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஊடக சுதந்திரம், ஊடக ஜனநாயகம் உண்மையாக இருக்குமாக இருந்தால் இந்த கொலை மீதான தாக்குதலில் சம்பந்தப்பட்ட சட்டம் முன்னெடுக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, கைது செய்து சட்டத்தை முன் நிறுத்த வேண்டும் என்பது இந்த ஊடகங்களுடைய பகிரங்கமான வேண்டுகோளாக இருக்கின்றது. ஊடகங்களை தாக்கியது மாவட்டத்திலே அரசாங்கத்துக்கு கிடைத்திருக்கக்கூடிய தேர்தல் முடிவுகளுக்கு அரசாங்கம் காட்டியிருக்கும் தந்திருக்கும் பரிசுத்தான் குகதானம் மீதான தாக்குதலை நாங்கள் நினைக்கின்றோம். ஏனென்றால் உதயன் பத்திரிகை தமிழ் தேசிய உணர்வை முன்னெடுக்கும் ஒரு பத்திரிகை. அந்த பத்திரிகை யாழ்ப்பாணத்தில் வாழக்கூடிய மக்களின் உணர்வுகளை வெளிப்படுத்தியது. ஆகவே யாழ்ப்பாணத்தில் பெற்றக்கூடிய அந்த தோல்வியை சகித்துக் கொள்ள முடியாத இந்த அரசாங்கத்தின் ஏவலாளிகள் சுதந்திர உதவியாளர் குகநாதனை தாக்கி அவர் உயிருக்கு பாரிய ஆபத்தை ஏற்படுத்தியிருக்கின்றார்கள். இந்த குகநாதன் அவர்கள் கடந்த தேர்தலுக்கு முன்னாலே 2 நாட்களுக்கு முன்னாலே யாழ்ப்பாணத்திலே பேட்டி கண்ட பொழுது தனக்கு வரக்கூடிய ஆபத்தை தான் உணர்ந்திருப்பதாக பகிரங்கமாக என்னிடம் தெரிவித்தார். அதை இந்த இடத்தில் பகிரங்கமாக சொல்ல விரும்புகின்றேன். இந்த தாக்குதல் தனிப்பட்ட முறையிலே உதயன் மீதோ உதய உரிமையாளர்கள் மீதோ நடத்தப்பட்ட தாக்குதல் அல்ல. அப்படியான ஒரு கதையை, அப்படியான ஒரு சிந்தனையை ஏற்படுத்துவதற்கு அரசாங்க ஊடகங்கள் முயற்சி செய்கின்றன. உண்மையிலே தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பது ஜனநாயகத்துக்கு எதிரான தாக்குதல், சுதந்திர ஊடகத்துக்கு எதிரான தாக்குதல். தாக்குதல் தமிழ் மக்களின் தேசிய உணர்வுகளுக்கு, தமிழ் மக்களின் தேசிய சிந்தனைக்கு, தமிழ் மக்கள் கடந்த உள்ளூராட்சி சபை தேர்தலிலே வடக்கிலே யாழ்ப்பாணத்திலே அரசாங்கத்துக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த பாரிய மரண அடியை சகித்துக் கொள்ள முடியாத முறையிலே இந்த அரசாங்கம், இந்த மஹிந்த ராஜபக்ச அரசாங்கம் இந்த தாக்குதல் நடத்திருப்பதாக இந்த இடத்திலே திட்டவட்டமாக கூறி வைக்க விரும்புகின்றோம். දැවන්ත මැර ප්‍රහාරය නිසා නැවත වතාවක් මේ රටට හෙළිදරව් වෙලා තියෙනවා මහින්ද රාජපක්ෂ, ගෝඨාභය රාජපක්ෂ මේ ආණ්ඩුව මාධ්‍යයට එරෙහිව ගෙන යන ඒ මර්ධනය නවත්වලා නැහැ. 2005 මහින්ද රාජපක්ෂ මේ රට බාරගත්ත දවසේ ඉඳලම මාධ්‍යවේදීන්ට පහර දුන්නා, මාධ්‍යවේදීන්ව මැරුවා, මාධ්‍යවේදීන්ට පිටරටවල් වල සංගවෙන්න සිද්ධ වුණා. නමුත් ඒ සියල්ල ඉදිරියේ මේ වෙනතෙක් ඒ පහර දීම් පිටිපස්සු සිටින්නේ කවුද කියලා හොයන්න බැරි වුණා. ඒ අයට විරුද්ධව නීතිය ක්‍රියාත්මක කරන්න බැරි වුණා. මේින්ම අද අපිට පැහැදිලි වෙලා තියෙන්නේ මේ මාධ්‍ය ප්‍රහාරය පිටිපස්සේ ඉන්නේ වෙන කවුරුවත් නෙමෙයි, මේ රජයේ අනුග්‍රහයෙන් ජීවත් වෙන රාජ්‍ය අනුග්‍රහය යටතේ මෙහෙවන මැර හස්තයන් කියලා. මේ සම්බන්ධයෙන් ගෝඨාභය රාජපක්ෂ ආරක්ෂක ලේකම්වරයා වක් කියන්න ඕනේ. මේ සම්බන්ධයෙන් මහින්ද රාජපක්ෂ ජනාධිපතිවරයා වක් කියන්න ඕනේ. අනෙහෙමනම් මෙවැනි මැර ප්‍රහාර නවත්වන තෙක් එක්සත් ජාතික පක්ෂය හැටියට අපි මේ රටේ අනිකුත් සිවිල් සංවිධාන සමග එකතු වෙලා ඒට විරුද්ධව අපගේ විරෝධය ප්‍රකාශ කරන බවත් කියන්න ඕනේ.